ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். திருமலைக்கு போய் வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோவிலுக்கு தான் நம்ம முதல்ல தரிசனம் செய்யணும் அப்படின்றது ஒரு ஐதீகம். தாயாரை தரிசனம் செஞ்சு நம்முடைய வேண்டுதல்களை நாம் தாயார்கிட்ட சொன்ன பிறகு தான் திருமலைக்கு போய் நம்ம வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செஞ்சு அவர்கிட்டையும் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லணும். தினமுமே திருமலையிலிருந்து வெங்கடேஸ்வர பெருமாள் இரவு நேரத்தில் தாயார் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோவிலுக்கு வந்து அவருடன் இரவு தங்கிவிட்டு அதற்கப்புறமா காலையில் சுப்பிரபாதத்திற்கு முன்னாடியே கிளம்பி போய் திருமலையில் தங்கி விடுவாராம். அப்படி தினமுமே இரவு வெங்கடேஸ்வர பெருமாள் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு வரக்கூடிய சமயத்தில் தாயார் சொல்வாங்களாம், இன்றைக்கு உங்களுடைய பக்தர்கள் இத்தனை பேர் வந்தாங்க, அவங்களுடைய வேண்டுதல்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்க, இந்த வேண்டுதல்களை எல்லாம் சீக்கிரமாக நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு தாயார் நமக்காக சொல்லுவாங்களாம். எல்லாருக்குமே தெரியும், வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு பத்மாவதி தாயார் மேலே இருக்கக்கூடிய அவ்வளவு பாசத்தினால தான் அவருடைய மார்பிளையே அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்கள வச்சிருக்காரு. தாயார் சொல்லக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையுமே பெருமாள் இதுவரை நிராகரித்தது கிடையாதாம். அதனால தான் தாயார்கிட்ட நம்முடைய வேண்டுதலை முதல்ல சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். திருமலையில் நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் கருவறையில் வெங்கடேஸ்வர பெருமாள் மட்டும் நின்ற கோலத்தில் தனியாக இருப்பார். அதே போல் கீழே இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் கோவிலில் தாயார் மட்டும் தனியாக அமர்ந்த கோலத்தில் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இவங்க இருவரையுமே நம்ம ஒரு சேர பார்க்க விருப்பப்பட்டோம்னா தினமும் இரவு 9 மணி சமயத்தில் பத்மாவதி தாயார் கோவிலில் நடக்கக்கூடிய ஏகாந்த சேவாவில் பார்க்கலாம். ஏகாந்த சேவா இதுவரை நீங்கள் பத்மாவதி தாயார் கோவிலில் பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை கோவிலுக்கு போகக்கூடிய சமயத்தில் இந்த தரிசனத்தை தவறாமல் பாருங்கள். இந்த தரிசனம் எப்படி இருக்கும் அப்படின்றது தனி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முன்னாடி இதனுடைய தரிசன டிக்கெட் 25 ரூபாயாக இருந்துச்சு. போன வாரம் நாங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தப்போ இந்த ஏகாந்த சேவா டிக்கெட் 50 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. இப்போ முதல்ல நாம் கோவிலினுடைய தரிசன நேரம் தெரிஞ்சுக்கலாம். வாரத்தின் 7 நாட்களில் வெள்ளிக்கிழமை மட்டும் தவிர்த்து மற்ற 6 நாட்களில் காலை 7 மணி தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும். இதில் காலையில் 11:30 மணி தொடங்கி மதியம் 12:30 மணி வரைக்கும் விஐபி பிரேக் தர்ஷன். இந்த சமயத்தில் சர்வ தரிசனமோ அல்லது மற்ற டிக்கெட் ஹோல்டர்ஸோ நம்ம தரிசனத்திற்கு போக முடியாது. அதே போல் இரவு, அதாவது ஈவினிங் 6 மணி தொடங்கி 7 மணி வரைக்கும் விஐபி பிரேக் தர்ஷன். அந்த சமயத்துலேயும் சர்வ தரிசனமோ அல்லது டிக்கெட் ஹோல்டர்ஸோ மற்ற டிக்கெட் ஹோல்டர்ஸோ நம்ம தரிசனத்திற்கு போக முடியாது. வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 8:30 மணி தரிசனம் தொடங்கி இரவு 9:15 மணி வரைக்கும் தரிசனம் இருக்குது. இதில் எப்பவும் போல் காலையில் 11:30 மணி தொடங்கி மதியம் 12:30 மணி வரைக்கும் விஐபி பிரேக் தர்ஷன். அந்த சமயத்தில் சர்வ தரிசனம் அல்லது மற்ற டிக்கெட் ஹோல்டர்ஸ் தரிசனத்திற்கு போக முடியாது. அதே போல் ஈவினிங் 6 to 7 வரைக்கும் விஐபி பிரேக் தர்ஷன் இருக்குது. அந்த சமயத்துலேயும் சர்வ தரிசனமும் மற்ற டிக்கெட் ஹோல்டர்ஸோ தரிசனத்திற்கு போக முடியாது. ஒன்லி விஐபிஸ் மட்டும்தான் அந்த சமயத்தில் தாயாரை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போவாங்க. தரிசன நேரம் பற்றி இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் திருச்சானூருக்கு போகக்கூடிய பஸ்கள் காலையில் 5 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் நமக்கு பஸ்கள் அவைலபிளாக இருக்குது. அதே போல் திருச்சானூர் கோவிலிருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கும் திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கும் காலையில் 5 மணி தொடங்கி இரவு 9:05 மணி வரைக்கும் நமக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. திருமலையிலேருந்து திருச்சானூர் போகிறதுக்கு டைரக்ட் பஸ்ஸோ அல்லது திருச்சானூர்லேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. திருமலையிலேருந்து திருச்சானூருக்கு வர விருப்பப்பட்டோம்னா திருமலையிலேருந்து நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் அல்லது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அங்கேருந்து தான் நம்ம திருச்சானூர் பஸ் எடுத்து நம்ம திருச்சானூர் கோவிலுக்கு வர வேண்டியிருக்கும். பஸ் ஃபெசிலிட்டி தவிர்த்து ப்ரைவேட் கேப்ஸ், ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு திருச்சானூர் கோவிலுக்கு போகிறதுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது. நம்ம தங்கக்கூடிய ரூம்ஸ் டிடிடி ரூம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது ப்ரைவேட் லாட்ஜஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஹோட்டல்ஸ் முன்னாடியும் ஆட்டோ டிரைவர்ஸ், அதற்கப்புறமா கேப் டிரைவர்ஸ் நிறைய அவைலபிளாக ரவுண்ட் த கிளாக் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணி கூட நம்ம திருச்சானூர் கோவிலுக்கு போய்க்கலாம். டெம்பிள் டைமிங்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக என்ன வகையான தரிசன டிக்கெட்லாம் நம்ம யூஸ் பண்ணி பத்மாவதி தாயார் கோவிலுக்கு தரிசனத்திற்கு போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் உங்களுக்கு எல்லா லொக்கேஷனுமே மார்க் பண்ணி காட்டப்பட்டிருக்கு. அது உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால எல்லா லொக்கேஷன்ஸும் மார்க் பண்ணி காட்டப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்து கோவிலுக்கு போகும்போது ஈஸியாக லட்டு கவுண்டர்ஸ் எங்கே இருக்குது, எந்த கேட்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
தாயாரை தரிசனம் செய்கிறதுக்கு பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது சர்வ தரிசனம். இது முழுக்க முழுக்க இலவசம் தான். சர்வ தரிசனம் வழியாக தாயாரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா வார நாட்களில் 3/4 மணி நேரம் நமக்கு ஆகலாம். வார இறுதி நாட்களில் 3/4 மணி நேரத்திலிருந்து 1.25 மணி நேரம் கூட நமக்கு ஆகலாம். அடுத்ததாக தாயாரை தரிசனம் செய்கிறதுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய டிக்கெட் அப்படின்னா 50 ரூபாய் தரிசன டிக்கெட். இந்த 50 ரூபாய் தரிசன டிக்கெட் கேட் நம்பர் 3ல் அவைலபிளாக இருக்கும். கேட் நம்பர் 3னுடைய என்ட்ரன்ஸில் மொபைல் அண்ட் லக்கேஜ் கவுண்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதே பில்டிங்குள்ளே தான் இந்த டிக்கெட் கவுண்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. மொபைல் அண்ட் லக்கேஜ் கவுண்டர் பில்டிங்குடைய ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். அங்கே நம்ம 50 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கி 50 ரூபாய் தரிசன க்யூவில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வார நாட்களில் 1/2 மணி நேரத்தில் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். வார இறுதி நாட்களில் 3/4 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் கூட ஆகலாம். அது கூட்டத்தை பொறுத்தது. என்னதான் நம்ம 50 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கி தனி ஒரு க்யூவில் போனாலும் தாயாரினுடைய கர்ப்பகிரகத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே, அதாவது தாயார் சன்னதிக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே 50 ரூபாய் தரிசன டிக்கெட், சர்வ தரிசனம் டிக்கெட் 2 லைனுமே ஒரே க்யூ ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம அவங்களோட சேர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு நேரம் க்யூவில் நிற்க முடியாது, எங்களோட வயசானவங்க இருக்காங்க, அவங்களால க்யூவில் நிற்க முடியாது அப்படின்ற பட்சத்துலேயோ, அல்லது எங்களுக்கு ஊருக்கு போகக்கூடிய ட்ரெயின் அல்லது பஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன்லேயே இருக்குது, அதற்குள்ளே நாங்கள் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலோ, நம்ம சீக்கிரமாக தாயாரை பார்க்குறதுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையாக நம்ம பார்த்துடக்கூடிய ஒரு டிக்கெட் 200 ரூபாய் தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட்டினுடைய பேர் சுபதம் என்ட்ரி டிக்கெட். இந்த டிக்கெட் உங்களுக்கு கோவிலுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாகன மண்டபம் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட் கவுண்டர்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே போல் கேட் நம்பர் 3லேயும் சுபதம் என்ட்ரி டிக்கெட் கேட்டிங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் ஒருத்தருக்கு 200 ரூபாய் நம்ம கொடுத்து இந்த டிக்கெட் வாங்கிக்கணும். ஒருத்தருக்கு 200 ரூபாய் தரிசன டிக்கெட். ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே ஒரு லட்டு இலவசமாக கொடுப்பாங்க. லட்டு கவுண்டர் கேட் நம்பர் 2 பக்கத்தில் இருக்குது. அதுவுமே வீடியோவில் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சுபதம் என்ட்ரி தரிசன டிக்கெட் வழியாக நம்ம தாயாரை தரிசனம் பண்ண போனோம்னா 10 நிமிஷத்தில் நம்ம தாயாரை தரிசனம் பண்ணிடலாம். இந்த சுபதம் என்ட்ரி டிக்கெட்டினுடைய என்ட்ரி பாயிண்ட் வாகன மண்டபம் பக்கத்திலே இருக்குது. அதையுமே நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கேட் வழியாக தான் விஐபி டிக்கெட்ஸ் வைத்திருக்கக்கூடியவங்களும், குங்கும அர்ச்சனா டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவங்களும், வேத ஆசீர்வச்சனம் டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவங்களும் இந்த என்ட்ரி பாயிண்ட் வழியாக தான் உள்ள தரிசனத்திற்கு போவாங்க. இந்த தரிசன க்யூ ஆரம்பமான நிலையிலிருந்து கடைசி நீங்கள் தாயாரை தரிசனம் பண்ணுற வரைக்கும் க்யூ தனியாக தான் போகும். ஸோ கூட்டமே இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம தாயாரை தரிசனம் பண்ணிடலாம். அதே போல் இந்த க்யூவில் தாயாரை தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்துலேயும் நம்ம வேகமாக புஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு நிமிஷம் நம்ம நின்று தாயாரை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரியவங்க வயசானவங்க உங்கள் கூட இருக்காங்க, அவங்களால க்யூ நிற்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கோவிலுக்கு நீங்கள் 3 மணிலேருந்து 4 மணி சமயத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா குங்கும அர்ச்சனா டிக்கெட் அப்படின்னு கோவிலுக்கு முன்னாடி வாகன மண்டபம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த டிக்கெட் இங்கே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். கேட் நம்பர் 3ல் அவைலபிளாக இருக்காது. இந்த டிக்கெட் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேட் நம்பர் 2 வழியாக நீங்கள் கோவிலுக்கு உள்ளே வந்துக்கலாம். கேட் நம்பர் 2 என்ட்ரு ஆன உடனே வாகன மண்டபம் இருக்குது. வாகன மண்டபம் பக்கத்துலேயே இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டரையுமே நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டிக்கெட் ஒருத்தருக்கு 250 ரூபாய். இந்த டிக்கெட் டைமிங்ஸ் 3 to 4 போட்டிருந்தாலும் 3:45 மணியோட டிக்கெட் கொடுக்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் 3:50 வரைக்கும் தான் இந்த டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. நான் போன வாரம் குறிப்பிட்டிருந்தேன், நாங்கள் 3:55க்கு போனோம், டிக்கெட் இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டோம், உள்ள தரிசனத்துக்கு ஆல்ரெடி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கல. அதற்கப்புறமா நாங்கள் சுபதம் என்ட்ரி வழியாக சுபதம் டிக்கெட் வாங்கி தான் நாங்கள் தரிசனத்திற்கு போனோம். இந்த குங்கும அர்ச்சனா டிக்கெட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி பொதுவாக நம்ம 50 ரூபாய் வழியாகவோ சர்வ தரிசனம் வழியாகவோ அல்லது 200 ரூபாய் தரிசன டிக்கெட் வழியாகவோ நம்ம போனோம்னா குறிப்பிட்ட தூரத்தில் தாயார் இருக்கக்கூடிய தூரத்துலேருந்து குறிப்பிட்ட தூரத்தில் நின்று தான் நம்ம தாயாரை தரிசனம் பண்ணுவோம். இந்த குங்கும அர்ச்சனா டிக்கெட் வாங்கினவங்களை தாயார் இருக்கக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி அதை ஒட்டியே சின்னதாக ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் உட்கார வைத்து தாயாருக்கு குங்குமத்தால் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நமக்கு ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. அந்த குங்கும அர்ச்சனா கவரும் நான் உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அந்த கவர் நமக்கு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம அங்கே உட்காந்து தாயாரை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த குங்கும அர்ச்சனா டிக்கெட் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம உட்கார்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்தில் திருமலையில் எப்படி துவாரக பாலகர்கள் ஜெயன் விஜயன் இருப்பாங்களோ அதே போல் இங்கே வனமாலினி பாலாகினி அப்படின்னு 2 துவாரக பாலாகினிகள் இருப்பாங்க. அதே போல் நம்ம விஸ்வக்சேனர், ராமானுஜர், சக்கரத்தாழ்வார் இவங்களை எல்லாமே நம்ம உள்ளே உட்கார்ந்து தரிசனம் பண்ணக்கூடிய சமயத்தில் நம்ம பார்க்கலாம்.
அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு டிக்கெட் வேத ஆசீர்வச்சனம் டிக்கெட். இந்த டிக்கெட் 2 பேருக்கு சேர்த்து 500 ரூபாய். இந்த டிக்கெட்டினுடைய என்ட்ரி பாயிண்ட்டு கூட நாம் பார்த்த சுபதம் என்ட்ரி பாயிண்ட் வழியாக தான் உள்ள தரிசனத்திற்கு போகணும். இந்த டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதும் ரைட் சைடில் ஒரு 16 கால் மண்டபம் இருக்கும். நிறைய ஆச்சாரியர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே நம்ம அந்த டிக்கெட்டை காமிச்சு உள்ளே அந்த மண்டபத்தில் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆச்சாரியர்கள் எல்லாம் மந்திரம் மோதி நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் முடித்த பிறகு ஒரு மேல் துண்டு பொறுத்துறாங்க. இதை போன வாரம் நாங்கள் தரிசனத்துக்கு போன சமயத்தில் தான் பார்த்தோம். இந்த தரிசன டிக்கெட் வச்சு, அதாவது வேத ஆசீர்வச்சனம் டிக்கெட் வாங்கி நம்ம ஆச்சாரியர்கள்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும்தான் வாங்க முடியும். தாயாரை இந்த டிக்கெட் வைத்து தரிசனம் செய்ய முடியாது. தாயாரை நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் சர்வ தரிசனம் வழியாகவோ அல்லது 50 ரூபாய் தரிசனம் டிக்கெட்டோ அல்லது 200 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கி தான் நம்ம தாயாரை தரிசனம் செய்ய முடியும். இந்த டிக்கெட்டை வைத்து நம்ம ஆசீர்வாதம் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த டிக்கெட்டும் உங்களுக்கு வாகன மண்டபம் பக்கத்துலேயே, அதாவது கேட் 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகன மண்டபம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த டிக்கெட்டும் கேட் நம்பர் 3ல் நமக்கு கிடைக்காது. அதே போல் திருமலையில் சேவாக்கள் எப்படி தினமுமே நடக்குதோ, சுப்ரபாத சேவா, மேல்சாத் வஸ்திரா, பூராபிஷேகம் போன்ற சேவாக்கள் எப்படி நடக்குதோ அதே போல் இங்கே பத்மாவதி தாயார் கோவில்லையுமே காலையில் நிறைய சேவாக்கள் நடக்கும். அந்த சேவாக்கள் வழியாகவும் நாம் அந்த சேவாவை தரிசனம் செய்து தாயாரையும் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இந்த சேவா டிக்கெட்ஸ் நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, ஆஃப்லைனில் கேட் நம்பர் 3லேயும் நமக்கு கிடைக்குது. என்னென்ன சேவாக்கள் தாயார் கோவிலில் நடக்குது, எந்த சேவாவிற்கு என்ன டிக்கெட் காஸ்ட், எந்த டைமிங், இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும் அப்படின்ற தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சேவாக்கள் பற்றி நீங்கள் தனியாக தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நாம் அதை ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தாயார் கோவிலை சேர்ந்த தோட்டம். இங்கே தோட்டம் இருக்கும், அதற்கப்புறமா ஒரு மண்டபம் இருக்கும், தெப்பம் இருக்கும். இங்கே நீங்கள் ரெஸ்ட் பிளேஸ் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்கும், நிழலாக இருக்கும், நிறைய மரங்கள், தோப்புகள் எல்லாம் இருக்கும். இங்கே தான் தாயார் பூஜைக்கு தேவையான எல்லா பூக்களும் கட்டக்கூடிய அறையும் இருக்குது. இதை வீடியோவில் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கேட் நம்பர் 2க்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டில் தான் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. கோவிலினுடைய தரிசன நேரம், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், தரிசன டிக்கெட்டினுடைய டைப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ட்ரெஸ் கோட். சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போகக்கூடிய சமயத்தில் எந்த மாதிரியான அவுட்ஃபிட் யூஸ் பண்ணுவோமோ அந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. வேஷ்டி தான் கட்டிட்டு வரணும் அப்படின்ற எந்த ஒரு ரூலும் கிடையாது. சாரியில் தான் வரணும் அப்படின்ற ரூல் கிடையாது. நீங்கள் ஷர்ட், டிஷர்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பேண்ட், வேஷ்டி, குர்தா பேண்ட் இது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஷார்ட்ஸோ, ஜாகர்ஸோ, நைட் பேண்ட்டோ இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. சாதாரணமாக நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய சமயத்தில் என்ன அட்டையர் யூஸ் பண்ணி வைக்கும்போதோ அந்த அட்டையர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ் கோட். இதே நம்ம கோவிலில் நடக்கக்கூடிய சேவாக்களில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சேவா டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் தான் வரணும். என்ன அவுட்ஃபிட் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது நம்முடைய டிக்கெட்லேயே மென்ஷன் ஆகியிருக்கும். அந்த டிக்கெட்டில் சொல்லியிருக்க மாதிரியான அவுட்ஃபிட் நம்ம வியர் பண்ணிக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் வஸ்திராலங்காரா சேவா டிக்கெட்டோ அல்லது அபிஷேகம் டிக்கெட்டோ வாங்கியிருக்கீங்கன்னா அந்த சேவாவுக்கு ஜென்ஸுக்கு வேஷ்டி மற்றும் மேல் துண்டு தான் அலவுடு, லேடிஸுக்கு சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா அலவுடு. அந்த அட்டையரில் நம்ம போகணும். ஸோ சேவா டிக்கெட்ஸுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் போகணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த மண்டபத்தில் நீங்கள் தாயாரை தரிசனம் செஞ்ச பிறகு உங்கள் ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து கூட தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய தெப்பத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் கவனித்து பாருங்கள். நீர்வாழ் உயிரினங்களுடைய சிற்பங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த மண்டபத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த தெப்பத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை கவனித்து பாருங்கள். அடுத்ததாக நம்ம மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோவிலுக்கு உள்ள மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பாக அலவுடு கிடையாது. மொபைல் ஃபோன்ஸை நம்ம டெபாசிட் பண்ணிட்டு தான் தரிசனத்திற்கு போகணும். கேட் நம்பர் 3னுடைய என்ட்ரன்ஸ்லேயே ஃப்ரீ மொபைல் அண்ட் லக்கேஜ் கவுண்டர்ஸ் டிடிடி நடத்தக்கூடியது இருக்குது. இங்கே நம்முடைய மொபைல் ஃபோன்ஸை நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா தரிசனத்துக்கு போகணும். உங்ககிட்ட பெரிய லக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய லக்கேஜ் கவுண்டர்லையும் நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு போகலாம். இது எல்லாமே நமக்கு இலவசம் தான். இது போக இங்கே கூட்டம் நிறைய இருக்குது. ப்ரைவேட்
ப்ரைவேட்டில் நமக்கு லாக்கர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா நிறையவே தாராளமாக இருக்குது. கேட் நம்பர் 3க்கு முன்னாடி நிறைய கல்யாண மண்டபங்கள் இருக்குது. அதே போல் கேட் நம்பர் 4க்கு உள்ளே வந்தீங்கன்னா தெப்பத்தை சுற்றி சில கல்யாண மண்டபங்கள் இருக்குது. இங்கே எல்லாமே ப்ரைவேட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே லாக்கருக்கு ₹20, ₹30, ₹40 கலெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு லாக்கர் சைஸை பொறுத்து அவங்க காஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இவங்க கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே பே அண்ட் யூஸ் டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பே பண்ணிவிட்டு அங்கே டாய்லெட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அவங்க வெயிட்டிங் ஹால் மாதிரி எதுவும் நமக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் கல்யாண மண்டபங்கள் இருக்கிறத நம்ம இந்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த ப்ரைவேட் கல்யாண மண்டபங்கள் முன்னாடியே போர்டு வச்சுருப்பாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் லாக்கர்ஸ் வாங்கிக்கலாம். அதற்கடுத்ததாக கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். கார் பார்க்கிங் கேட் நம்பர் 4 முன்னாடியும் கேட் நம்பர் 4க்கு உள்ள தெப்பத்தை சுற்றியும் நமக்கு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது. கார் பார்க் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ₹20 டோக்கன் கலெக்ட் பண்ணுறாங்க. கேட் நம்பர் 3னுடைய என்ட்ரன்ஸில் டிடிடி நடத்தக்கூடிய ஃப்ரீ லக்கேஜ் அண்ட் மொபைல் கவுண்டர்ஸ் இருக்கிற மாதிரி கேட் நம்பர் 4னுடைய என்ட்ரன்ஸ்லையும் டிடிடி நடத்தக்கூடிய ஃப்ரீ லக்கேஜ் அண்ட் மொபைல் கவுண்டர்ஸ் இருக்குது. இங்கே கூட நம்முடைய மொபைல் ஃபோன்ஸ் அல்லது லக்கேஜஸை டெபாசிட் பண்ணிக்கலாம். இங்கே கல்யாண கட்டா ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குது. கேட் நம்பர் 4னுடைய என்ட்ரன்ஸில் கல்யாண கட்டா ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரியே கேட் நம்பர் 6னுடைய என்ட்ரன்ஸ்லையும் கல்யாண கட்டா ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். கேட் நம்பர் 4ல் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய மொபைல் அண்ட் லக்கேஜ் கவுண்டர்ஸ் வீடியோவில் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு அது ஈஸியாக இருக்கும். திருமலையில் நமக்கு ஃப்ரீ அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரியே திருச்சானூர் தாயார் கோவில்லையும் அன்னப்பிரசாதம் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே வெங்கடேஸ்வரா அன்னப்பிரசாதம் சென்டர் அப்படின்னு கேட் நம்பர் 2லேருந்து நீங்கள் இறங்கி வந்து நீங்கள் லெஃப்டில் திரும்பி ஒரு 3-4 நிமிஷம் நடந்தாலே அந்த அன்னப்பிரசாதம் சென்டரை நம்ம ரீச் பண்ணிடலாம். இங்கே அன்னப்பிரசாதம் சென்டரில் லஞ்ச் அண்ட் டின்னர் நமக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் சர்வ தரிசனம் கியூ. இது கேட் நம்பர் 3 வழியாகவும் வந்து கேட் நம்பர் 4 வழியாகவும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நாங்கள் இந்த வீடியோ கேப்சர் பண்ண சமயம் சரியாக 6 மணி இருக்கும். 6 மணிக்கு விஐபி தர்ஷனுக்காக சர்வ தரிசனம் கியூ ஸ்டாப் பண்ணுறோன்னு சொன்ன உடனே சில சர்வ தரிசனம் கியூ வழியாக வெளியே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்பீக்கரில் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போது வீடியோவில் ஜூம் செஞ்சு காட்டக்கூடிய இடம் தான் கேட் நம்பர் 3 என்ட்ரன்ஸ். இங்கே கேட் நம்பர் 3 என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பேஸ்டல் ப்ளூ கலரில் பில்டிங் இருக்கு இல்லையா, இதுதான் ஃப்ரீ டிடிடி லக்கேஜ் அண்ட் லாக்கர் டெபாசிட் கவுண்டர். இப்போ நம்ம ரைட்டில் திரும்பி போகக்கூடியது தான் கேட் நம்பர் 4னுடைய எக்ஸிட் பாயிண்ட். இங்கே தான் கோவிலினுடைய மெயின் தெப்பம் இருக்குது. இந்த தெப்பத்தினுடைய பேர் பத்ம சரோவரம் இல்லைன்னா பத்ம புஷ்கரிணி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் தாயார் தாமரை பூவில் அவதரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. வீடியோவில் இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும், நிறைய ப்ரைவேட் கல்யாண மண்டபங்கள் இருக்குது. கல்யாண மண்டபங்கள் முன்னாடி லாக்கர் ஃபெசிலிட்டிஸ், பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே நம்ம அப்ரோச் பண்ணி நம்முடைய திங்ஸை ஸ்டோர் பண்ணலாம். சேஃபாக தான் இருக்கும். இல்லை ப்ரைவேட்டில் உங்களுடைய திங்ஸ் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கேட் நம்பர் 3, கேட் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய டிடிடி லக்கேஜ் கவுண்டர்ஸ் அண்ட் மொபைல் கவுண்டர்ஸில் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். தாயார் கோவிலுக்குள்ளே தரிசனம் போகிற சமயத்தில் தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள், பலராமகிருஷ்ணர் சன்னதி, தாயாரனுடைய தங்க விமானம் தரிசனம் செய்கிறதுக்கு மறக்காதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. திருச்சானூர், அலமேலு, மங்காபுரம், பத்மாவதி தாயார் கோயில் பற்றிய முழு தகவல்களையும் நம்ம இந்த வீடியோ வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமாக பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போகக்கூடிய சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் இவங்க கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.